Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். காணாமல் போனவர்களுக்கு நேர்ந்த கதி குறித்து அர்த்தபுஷ்டியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 22வது திருத்தச் சட்டமூலத்திற்கு ஆதரவு அளிக்காவிட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்கள் அச்சுறுத்துவதாக முன்னிலை சோசலிச கட்சி கூறியுள்ளது. சஜித் பிரேமதாசவின் உயிருக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் குறித்து இந்திய வட்டாரங்களிடமிருந்து வந்ததாக கூறப்படும் எச்சரிக்கைகளை போலீஸ் மா அதிபர் கவனத்தில் கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற குழுவின் தலைவர் பதவி தொடர்பாக கட்சியின் மத்திய குழு தீர்மானிக்கும் வரை தனது பணி தொடரும் என எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவர் ஹட்சன் சமரசிங்கவிற்கு ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினரால் கொலை அச்சுறுத்தல். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். பல தசாப்தங்களாக காணாமல் போன ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நேர்ந்த கதி குறித்து அறிவிப்பதற்கும் ஆட்கள் காணாமல் போனதற்கு காரணமானவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் அர்த்தபுஷ்டியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் அறிக்கை ஒன்றின் மூலம் கோரியுள்ளது. ஆட்கள் காணாமல் போன சம்பவங்களில் பாதுகாப்பு படைகளுக்கும் அவற்றுடன் இணைந்த துணைப்படைகளுக்கும் தொடர்பு இருப்பதை ஒத்துக்கொண்டு பகிரங்க மன்னிப்பை கேட்க வேண்டும் என்றும் அந்த அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை கேட்டிருக்கிறது. வலிந்து காணாமல் போகச் செய்யப்பட்ட சகல இலங்கையர்களும் ஒருபோதும் மறக்கப்படக்கூடாது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துவதாக இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களும் அவர்களின் நலன்களில் அக்கறை கொண்டவர்களும் நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் உரித்துடையவர்கள் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் கூறியுள்ளார். ஆட்கள் காணாமல் போன சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச் செயல்கள் முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியல் அமைப்பின் 19வது திருத்தத்தில் உள்ள முரண்பாட்டை அகற்றுவதற்காக அரசாங்கம் கொண்டுவர உத்தேசித்திருக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்திற்கு ஆதரவு அளிக்காவிட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று முதற் தடவையாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்துள்ளவர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நெருக்கமானவர்கள் அச்சுறுத்துவதாக முன்னிலை சோசலிச கட்சி கூறியுள்ளது. முழுமையாக 5 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கே ஓய்வூதியம் கிடைக்கும். பாராளுமன்றம் இடைநடுவில் கலைக்கப்பட்டால் கடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று முதற் தடவையாக பாராளுமன்றம் வந்தவர்கள் ஓய்வூதியத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இழப்பர். அதனால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று அவர்களை அச்சுறுத்தி அரசியலமைப்பிற்கான 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு ஆதரவளிக்க நிர்பந்திக்கப்படுவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜயகொட தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது குறித்து இந்திய வட்டாரங்களிடம் இருந்து வந்ததாக கூறப்படும் எச்சரிக்கைகளை பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அக்கறையுடன் கவனிக்க தவறியதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல குற்றம் சாட்டியுள்ளார். பிரேமதாசவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது தொடர்பில் பல இந்திய இணையதளங்களில் வெளியான செய்திகள் குறித்து கிரியல்ல அந்த கூட்டத்தில் போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது எதிர்க்கட்சி தலைவருக்கு அத்தகைய அச்சுறுத்தல் இருப்பதாக உள்நாட்டு புலனாய்வு அறிக்கைகள் எதுவும் தெரிவிக்கவில்லை என்று அந்த இணையதள செய்திகளை அவர் நிராகரித்ததாக பாராளுமன்ற வட்டாரங்கள் கூறியுள்ளன. 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கு முன்னதாக இந்திய புலனாய்வு நிறுவனங்களிடம் இருந்து வந்த எச்சரிக்கைகள் அலட்சியம் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அனர்த்தத்தை கிரியல்ல அந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தியுள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைவர் பதவி தொடர்பாக கட்சியின் மத்திய குழுவே தீர்மானிக்கும். அந்த தீர்மானம் எடுக்கப்படும் வரை தனது பணி தொடரும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். மூத்த தமிழ் தலைவர் இரா சம்பந்தனின் மறைவை அடுத்து தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டது. அந்த பதவிக்கு டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை நியமிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இப்போது செயற்படும் டெலோ புளோட் ஆகிய கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது என்ற கருத்து வெளிப்படுத்தப்பட்ட போது தமிழரசின் மத்திய செயற்குழுவை கூட்டி இது தொடர்பாக தீர்மானிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவு டெலோ புளோட் ஆகிய கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. அந்த பின்புலத்திலேயே சுமந்திரன் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவர் ஹட்சன் சமரசிங்கவுக்கு ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினருமான வசந்த சமரசிங்கவிடமிருந்து பாரதூரமான கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக சண்டே அப்சர்வர் பத்திரிகை இன்று தலைப்புச் செய்தி வெளியிட்டுள்ளது. வசந்த சமரசிங்கவின் கொலை அச்சுறுத்தல் சமூக ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹட்சன் சமரசிங்கவின் உயிருக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. ஹட்சன் ஒளிந்து கொள்வதற்கு இடம் இருக்காது. தேர்தலில் அவருடனான பகைமையை தீர்த்து கொள்வோம். அவரை வெளிநாட்டுக்கு தப்பியோடவும் அனுமதிக்க மாட்டோம். அவ்வாறு வெளிநாட்டுக்கு தப்பியோடினால் கூட எமது ஆட்கள் பெருமளவில் அந்த நாடுகளில் இருக்கிறார்கள் என்று வசந்த சமரசிங்க கூறியதாக சண்டே அப்சர்வர் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் உள்ள எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் இப்போது உடனடியாக அடையாளம் காண்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் அத்தகைய பாதுகாப்பிற்கு பொறுப்பான குழு 2 தினங்களுக்கு முன்னரே நியமிக்கப்பட்டது என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் நேற்று கூறியுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் குழுவிடம் வேட்பாளர்களின் பாதுகாப்பு தேவைகள் குறித்து மதிப்பிடும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிலவரங்களை சரியாக ஆராய்ந்து அந்த குழு பாதுகாப்பு நடைமுறை ஒன்றை வகுக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு படைகளின் தளபதிகளின் பிரதானி, தேசிய புலனாய்வு பிரிவு தலைவர், தேர்தல்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இமேஜை மேம்படுத்துவதற்கு அரச நிதியும் வாகனங்களும் வளங்களும் பயன்படுத்தப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி இன்று குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் பிரசாரங்களுக்கு அரச நிதி பல வருடங்களாக தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அத்தகைய முறைகேடுகளுக்கு எதிராக அறகலைய தோன்றியது என்று தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி செய்தியாளர்கள் மாநாட்டில் கூறியுள்ளார். சமூக போலீஸ் குழுக்கள் தேர்தல் பிரசாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சகல மாவட்டங்களிலும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள், பொசன் கொண்டாட்டங்கள், களியாட்ட நிகழ்ச்சிகள் என்று தேர்தலை இலக்கு வைத்த நிகழ்ச்சிகள் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் நடத்தப்படுகின்றன என ஹந்துனெத்தி கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு கற்கைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அசங்க அபே குணவர்தன இன்று காலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான வழக்கு ஒன்று தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போலீசார் அவரை தடுத்து வைத்தனர். அசங்க அபே குணவர்தன ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் முன்னாள் தலைவர் ஓசி அபே குணசேகரவின் மகனாவார். பங்களாதேஷில் மாணவர்களின் போராட்டங்களை அடுத்து மூண்ட வன்முறைகளில் 120க்கும் அதிக மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டத்தை அரசாங்கம் நீடித்திருக்கிறது.
அரசு வேலைவாய்ப்பில் கோட்டா முறையை எதிர்க்கும் மாணவர்களுக்கும் அரசாங்க ஆதரவாளர்களுக்கும் இடையில் தலைநகர் டாக்காவில் மூண்ட மோதல்களே பாரிய வன்முறையாக மாறியுள்ளது. தலைநகரில் முழு அளவில் ராணுவம் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இணைய சேவைகள் பெருமளவில் முடங்கி போயிருக்கின்றன. வன்முறைகளில் இருந்து தப்பி வந்த 300க்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் எல்லையை கடந்து தங்கள் நாட்டுக்குள் பிரவேசித்ததாக செய்திகள் கூறுகின்றன. பங்களாதேஷ் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் சுமார் 50 இலங்கை மாணவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக இலங்கை வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இத்துடன் டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.